இங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு வரிகளை நீக்கல் செய்வது, அதே போல சில திட்டங்களுக்கு எடுத்துக்கொள்கிற மிக நீண்ட காலங்களை குறைப்பது, அரசாங்கத்தினுடைய செலவுகளை குறைப்பது, இப்படி ஒவ்வொரு விதமான முன்மொழிவுகளை அவர் செய்திருந்தார். இது பெருமளவு வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த மகாநாடு என்பது எதிர்பாராத வெற்றியை தந்திருக்கின்றது என்பதுதான் ஒன்டாரியோ மாகாணத்தின் முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். கடந்த 10 ஆண்டுகளில் தான் இவ்வாறான ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். கனடாவின் இறையாண்மை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் அனைவருமே ஒன்றுபட்டிருக்கின்றார்கள். இந்த மாநாட்டில் பல விடயங்கள் கதைக்கப்பட்டிருந்தாலும் கனடாவின் அந்த ஆட்டோனோமி எனப்படுகின்ற கனடாவின் அந்த சுயதன்மையையும் இறையாண்மையையும் வலுப்படுத்துவதற்காக அனைத்து மாகாணங்களும் ஒன்றாக செயற்படுவது என்பது முக்கிய பிரதான பொருளாக பேசப்பட்டிருக்கின்றது. அமெரிக்காவின் தங்குநிலையிலிருந்து கனடா தன்னை புறம் தள்ளி தான் வேறு நாடுகளை நட்பு சார்ந்த ரீதியில் நாடி அவர்களுடன் பொருளாதார உற்பத்தியை மேம்படுத்துவது என்பது நிச்சயமான தேவையாக இருக்கிறது. மறுபக்கமாக இந்த கடந்த சில மாதங்களாக அவரது கருத்து என்பது மாறி வருகின்றது. இவ்வாறான தீவிரவாத கருத்துக்களை அவர் அதில் விடுதலை புலிகளையும் உள்ளடக்கி இருந்தார். அதாவது காலிஸ்தான் விடுதலை புலிகள் போன்றவற்றின் குரல்கள் இங்கே கனடாவில் ஒழிப்பதை எல்லாம் தவிர்க்க வேண்டும், அந்த நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்த வேண்டும். அவர் இப்பொழுது ஒரு ஆலோசகர் என்கின்ற மட்டத்திற்கு வந்து தன்னை ஒரு பொருளாதார ஆலோசகராகவோ அல்லது ஒரு லொபியிஸ்டாகவோ ஒரு வேறு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையிலும் சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:32 இருக்கிறது. இது சமூக அரசியல் பரப்புகளில் நிகழும் மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது. அந்த வகையில் கனடாவினுடைய அரசியல் நிலைமைகளை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான கூட்டங்கள் நடைபெற்று அதனுடைய அறிக்கைகளும் அறிவிப்புகளும் வெளியாகிற நாட்களாக இவைகள் இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்றைய நாளிலே முதலமைச்சர்களினுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கிறது சஸ்கச்சுவானிலே. அதோடு கூட பிரதமர் மாகாணி அவர்கள் நாட்டினை வலுப்படுத்துவதற்கான திட்டங்களை முன்மொழிந்திருக்கிறார். அது குறித்த பேச்சு பரவலாக ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அத்தோடு கூட கனடாவுக்கான தூதுவராக ஒரு 16 வருட காலங்களுக்கு பணியாற்றி இருக்கக்கூடிய ஒருவர் மாகாணியினுடைய பிரதான பணியாளர்களினுடைய பிரதானியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி வெவ்வேறு விடயங்கள் நடைபெற்றிருக்கிறது. அத்தோடு அதனுடைய எதிர்வினையாக வேறு வேறு விடயங்களும் வெவ்வேறு பரப்புகளிலே இடம்பெற்றிருக்கிறது. இவைகள் குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக பேச போகிறோம். நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சுரேஷ் தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய விடயங்கள் இன்றைக்கு நாங்கள் பேசுவதற்கு இருக்கிறது. அதற்கு முன்னம் மாகாணி அவர்களினுடைய இந்த நாட்டை வலுப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்து உரைக்கு வரலாம். அதிலே சில முன்மொழிவுகளை அவர் விடுத்திருந்தார். ஒன்று, இங்கே இருக்கக்கூடிய உள்நாட்டு வரிகளை நீக்கல் செய்வது, அதே போல சில திட்டங்களுக்கு எடுத்துக்கொள்கிற மிக நீண்ட காலங்களை குறைப்பது, அரசாங்கத்தினுடைய செலவுகளை குறைப்பது, இப்படி ஒவ்வொரு விதமான முன்மொழிவுகளை அவர் செய்திருந்தார். இது பெருமளவு வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஒரு பக்கம் என்றால் சில இடங்கள்ல சில விமர்சனங்களுக்கும் ஆளாகி இருக்கிறது. குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பூர்வ குடிகளை பாதிக்கிற மாதிரியான முன்மொழிவுகளாக கூட சில விடயங்கள் அங்கே கணிப்பிடப்படுகிறது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக நீங்கள் முற்பகுதியில் குறிப்பிட்டது போல இந்த மகாநாடு என்பது எதிர்பாராத வெற்றியை தந்திருக்கின்றது என்பதுதான் ஒன்டாரியோ மாகாணத்தின் முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். கடந்த 10 ஆண்டுகளில் தான் இவ்வாறான ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். ஏற்கனவே அவர் ஒரு மாகாணியின் ஆதரவாளராக இருந்தாலும் இதில் அந்த வெளிப்படைத்தன்மையாக ஒரு ஊடகத்திற்கு தெரிவிக்கின்ற அளவிற்கு அந்த கூட்டம் ஆரோக்கியமாக இருந்திருக்கின்றது. இந்த முதல்வர்களிடையே இருந்த தடை என்பது நீக்கப்பட்டிருக்கின்றது, அல்லது அவர்களிடையே இருந்த ஈகோ, ஒருவருடன் ஒருவர் கதைக்காமல் இருப்பது, அல்லது ஒருவர் வேறு கட்சியை சார்ந்தவராக மற்றவர் மாகாணம் வேறு கட்சியை சார்ந்தவராக இருப்பது போன்றவை எல்லாம் தவிர்க்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் முதல்வர்களாக தங்களை அந்த மாகாணங்களின் முதல்வர்களாக பார்க்கின்ற ஒரு தகுதியை அல்லது ஒரு ஆளுமையை மாகாணி அவர்கள் இந்த சந்திப்புகளின் மூலம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார். தமது பிரதேசம் என்கின்ற கட்டுப்பாட்டை விடுத்து மறுபக்கமாக ஒரு நாடு
நாடு என்பதையும் அதன் இறையாண்மை என்பதையும், அதாவது இங்கு முக்கியமாக நாங்கள் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியது, கனடாவின் இறையாண்மை என்பது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் அனைவருமே ஒன்றுபட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த மனிடோபா, சஸ்கச்சுவான், அல்பர்டா ஆகிய மாகாணங்களும், குறிப்பாக டேனியல் ஸ்மித் அவர்கள் கூட, அல்பர்டாவின் முதல்வர் கூட இந்த மாகாணத்தில் ஆதரவு நிலையை தெரிவித்திருப்பதானது அங்கே ஒரு ஆரோக்கியமான நிலையை காட்டுகின்றது. இந்த மாகாணத்தில் பல விடயங்கள் கதைக்கப்பட்டிருந்தாலும் கனடாவின் அந்த ஆட்டோனோமி எனப்படுகின்ற கனடாவின் அந்த சுயதன்மையையும் இறையாண்மையையும் வலுப்படுத்துவதற்காக அனைத்து மாகாணங்களும் ஒன்றாக செயற்படுவது என்பது முக்கிய பிரதான பொருளாக பேசப்பட்டிருக்கின்றது. அதற்கு இரண்டாவதாக இந்த மாகாணங்களுக்கு இடையே விதிக்கப்படுகிற இன்டர் ப்ரொவின்சியல் எக்கனமி எனப்படுகின்ற மாகாணங்களுக்கு இடையேயான பொருளாதார நடவடிக்கைகளுக்கான தடைகள், தங்கு தடைகளாக இருந்த பல விடயங்கள் பற்றி தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகள் மூலம் பேசுவதற்கான முயற்சிகள் போன்றவை எல்லாம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் நிச்சயமாக குறித்து காட்டப்படுகின்றன. இதில் குறிப்பாக ஒரு விடயத்தை குறிப்பிட்டே ஆக வேண்டும். இந்த டேனியல் ஸ்மித் அவர்கள் அல்பர்டாவின் முதல்வர் பேசுகின்ற பொழுது அல்லது அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இதுவரை தான் பார்த்த நிலையிலிருந்து இப்பொழுது மாறுபட்ட ஒரு சூழ்நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது. அல்பர்டா போன்றவை அக்கறைக்கு உள்ளாக்கப்படுவதான சந்தர்ப்பத்தை தாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது வரவேற்கத்தக்கது என்று அப்பொழுது அதை ஒரு வெற்றியாகத்தான் பார்க்க வேண்டும் என்றால், ஆரம்ப ஒரு கூட்டங்களிலே இவ்வாறான ஒரு பிம்பம் அல்லது ஒரு பிரமை ஏற்படுத்துவது என்பது நிச்சயமாக அனுபவங்கள், ஆளுமைகள் மூலம் வந்த ஒரு விஷயப்பாடாக நாங்கள் எடுத்து பார்க்கலாம். அத்தோடு அவரை குறிப்பிட்ட இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது சுமார் 165 பில்லியன் பேரல்கள் எண்ணெய் அல்பர்டாவில் எடுக்கக்கூடிய தன்மை இருக்கின்றது. அந்த எண்ணெய் சராசரியாக ஆக குறைந்த விலை ஒரு பேரலுக்கு $60 என்று பார்த்தால் கூட $9.9 ட்ரில்லியன் அல்பர்டாவில் இருந்து வருமானமாக கனடா எடுக்கப் போகின்றது. அந்த தொகை எவ்வாறு பிரிக்கப்பட வேண்டும் என்பதில் தங்களுக்கு அக்கறை இருக்கின்றது என்று. எனவே அது குறித்த பேச்சுக்கள் எல்லாம் ஈடுபடக்கூடிய சாத்தியங்கள், அதாவது முற்றுமுழுதாக அங்கே இருந்த எண்ணெய் வளத்தை பயன்படுத்துவது என்பதும், அந்த 165 பில்லியன் பேரல்கள் என்பதும், அந்த உண்மையிலேயே 165 பில்லியன் பேரல்கள் எடுக்கப்படுமாக இருந்தால் ஏறக்குறைய 10 ட்ரில்லியன் பணத்தை கனடா புறப்போகின்றது. 10 ட்ரில்லியன் என்பது சாதாரண தொகை அல்ல. 10,000 பில்லியன்கள் அல்லது 1,00,000 மில்லியன்கள், அவ்வாறான தொகை, 1,00,000 அல்லது அதற்கு மேலாக மில்லியனாக இருக்க வேண்டும், அவ்வாறான மில்லியன்களாக இருக்க வேண்டும். அவ்வாறான ஒரு நிலையில் அவர் அதனை எவ்வாறு பங்கிடுவது என்பது, ஆனால் அதுகள் குறித்தெல்லாம் கருத்தாளுமைகள் இடம்பெறும். இங்கே உண்மையிலேயே ஒரு ஒற்றுமை ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது அந்த எனர்ஜி செக்டருக்கு தலைமை தாங்குவதாக கனடா வருகின்ற என்ற கருத்தியலை டேனியல் ஸ்மித் கூட வரவேற்றிருக்கின்றார். மாகாணி அவர்கள் தாங்கள் அந்த சூப்பர் பவராக எனர்ஜிக்கு இருப்போம் என்று கூறியதை போன்றவற்றை எல்லாம் இப்பொழுது அதை நடைமுறை சாத்தியம் உள்ளதாக பார்க்கின்றார்கள். எனவே இது இவ்வாறான ஒரு புரிந்துணர்வு என்பது நிச்சயமாக கனடாவின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பதற்கும் அதனுடைய வட்டி வீதம் போன்ற விடயங்களில் கனடாவின் மத்திய வங்கி திடமாக செயற்படுவதற்கும் அதனை குறைப்பதற்கும், என்றால் இப்பொழுது 3 கால பொழுதுகள் வட்டி என்பது குறைக்கப்படவில்லை, அவ்வாறு குறைக்கப்படுவதற்கும் இது உதவும் என்று நம்பலாம். அதனைத்தான் அந்த சுருக்கமாக கூற முடியும். நிச்சயமாக மாகாணங்களினுடைய முதலமைச்சர்களுக்கு இடையே பல்வேறு அதிருப்திகள் நிலவிய காலகட்டத்திலே நடைபெற்றிருக்கிற மாகாணி அவர்கள் பதவியேற்று நடைபெற்றிருக்கும் முதலாவது அமைச்சர்கள் கூட்டத்திலேயே எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவது அல்லது எல்லாருக்குமான ஒரு நீதியான ஒரு திட்டத்தை முன்வைப்பது என்பது மார்கானி அவர்களினுடைய ஆளுமையை தான் காட்டி நிற்கிறது. அதனோடு இன்னொரு கட்டமாக நீங்கள் நிறைய விடயங்களை அடுக்கிக் கொண்டே போனீர்கள். மெலனி ஜோலி அவர்கள் இன்றைய நாளிலே தெரிவித்திருக்கிற ஒரு கருத்திலே, ஒட்டாவாவில் இனிமேல் உள்ளக உட்கட்டுமான பணிகளுக்காக அலுமினியம், உருக்கு என்பன கனேடிய உற்பத்திகள் பாவிக்கப்படும் என்று சொல்லியிருப்பதும் இன்னுமே கூடுதல் வேலை சேர்க்கிறது இந்த விடயத்திற்கு. இது எப்படி இருக்க
மாகாணி அவர்கள் முன்மொழிந்திருக்கிற அந்த திட்டங்களிலே ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்கா விதித்த வரிகளின் அடிப்படையில் இனிமேல் அமெரிக்கா சார்ந்து இல்லாமல் அந்த சார்பை குறைப்பதற்கு ஏற்றாற் போல ஐரோப்பா மற்றும் ஆசியாவிலே நாங்கள் முதலீடுகளை செய்வதில் அவர்கள் ஏற்றுமதி இறக்குமதிகளை செய்வது குறித்து நாங்கள் யோசிக்க வேண்டும் அப்படி என்று. அதே நேரம் ஸ்டீஃபன் ஹாப்பர் இன்றைய நாளிலே கருத்து தெரிவிக்கிற போது சொல்லியிருந்தார், இந்தியாவுடன் இருக்கிற உறவை புதுப்பிப்பதற்கான நேரமாக இது கனடாவுக்கு இருக்கிறது அப்படி என்று. இவைகள் இரண்டையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்தியா, ஆசிய நாடுகள், ஐரோப்பா இவர்களோடு கனடா தொடர்ந்து மேம்படுத்த போகிற அந்த உறவுகள் எப்படி இருக்க போகிறது, பொருளாதார உறவுகள்? இது நிச்சயமாக முக்கியமான ஒரு கேள்வி. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், ஆம், அமெரிக்காவின் தங்குநிலையிலிருந்து கனடா தன்னை புறம் தள்ளி தான் வேறு நாடுகளை நட்பு சார்ந்த ரீதியில் நாடி அவர்களுடன் பொருளாதார உற்பத்தியை மேம்படுத்துவது என்பது நிச்சயமான தேவையாக இருக்கின்றது. மறுபக்கமாக அந்த செயற்பாடு என்பது ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அதை பலமடைய வைக்க வேண்டியதாகவும் தான் இருக்கின்றது. அதேவேளை ஸ்டீவன் ஹாப்பர் அவர்கள் கூறிய விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். ஆமாம், அது வரவேற்கத்தக்கது. இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், இந்த காலிஸ்தான் என்கின்ற பிரிவினைவாதத்திற்கு ஆதரவு நாடாக ஒரு பிரமையை கனடா கொண்டிருந்தது அல்லது காட்டப்பட்டிருந்தது. அது வாக்கு வங்கிக்காக செய்யப்பட்டதாக இந்தியாவால் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது, தாங்கள் அந்த சார்ந்த பகுதிகளில் வாக்குகளை சேர்ப்பதற்காக. அந்த நிலையில் ஹாப்பர் அவர்கள் கூட ஒரு நேரத்தில் இருந்தவராகத்தான் கருதப்பட்டார். அவர் கூட பொற்கோயிலுக்கு விஜயம் செய்தவராக கூட இருந்து கருதப்பட்டார். இருந்த பொழுதிலும் இந்த கடந்த சில மாதங்களாக அவரது கருத்து என்பது மாறி வருகின்றது. இவ்வாறான தீவிரவாத கருத்துக்களை அவர் அதில் விடுதலை புலிகளையும் உள்ளடக்கி இருந்தார். அதாவது காலிஸ்தான் விடுதலை புலிகள் போன்றவற்றின் குரல்கள் இங்கே கனடாவில் ஒழிப்பதை எல்லாம் தவிர்க்க வேண்டும், அந்த நாடுகளுடன் உறவுகளை மேம்படுத்த வேண்டும். அவர் இப்பொழுது ஒரு ஆலோசகர் என்கின்ற மட்டத்திற்கு வந்து தன்னை ஒரு பொருளாதார ஆலோசகராகவோ அல்லது ஒரு லொபியிஸாகவோ ஒரு வேறு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நிலையிலும் இந்த கருத்து கூறல் என்பது இந்தியாவுடனான உறவு ஏன் தேவை என்று சொன்னால், இந்தியா வந்து அந்த பிராந்தியத்தில் பொருளாதார ரீதியில் அதீத வளர்ச்சி கண்டுவிட்டது. உண்மையிலேயே அது போரியல் வளர்ச்சியில் அவ்வளவு முன்னேறாவிட்டாலும் பொருளாதார வளர்ச்சியில் அதீத வளர்ச்சி கண்டுவிட்டது. பாகிஸ்தான் இலங்கை யுத்த நிலையில் இருக்கின்றது. பொழுது திவாலாகும் என்கின்ற நிலையில் இருக்கின்ற ஒரு நாடு போன்ற நிலையை அடைந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மறுபக்கமாக இந்தியா என்பது தங்களுடைய உட்கட்டுமானங்களையும் புதுப்பித்து, அதாவது அவர்களுடைய பெருந்தெருக்கள் எல்லாம் மேற்கு நாடுகளுக்கு ஒத்ததாக இணையாக தற்பொழுது மாற்றம் பெற்று வருவதான செய்திகள் போன்றவையும் அவர்கள் ஈட்டுகின்ற பொருளாதார வெற்றிகள் போன்றவையும் நிச்சயமாக கைகோக்க தேவை ஒன்றை ஏற்படுத்தி இருக்கின்றது கனடாவிற்கு. அதில் முக்கியமாக தேவைப்படுவதற்கான காரணம், பல பொருட்களும் உணவுப் பொருட்கள் சார்ந்த பல பொருட்கள் கூட இந்தியாவில் இருந்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தை தான் இங்கே கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அது தானிய வகைகளாக இருக்கட்டும் அல்லது கடல் உணவில் குறிப்பிட்ட சில வகைகளாக இருக்கட்டும், இறால் போன்றவை எல்லாம் தாய்லாந்து, சீனா, இந்தியா போன்ற நாடுகளில், இந்தியா தான் அமெரிக்காவிற்கான முதலாவது இறால் உற்பத்தி ஏற்றுமதியாளராக கூட இருந்திருக்கின்றது. இவ்வாறான நிலையில் இந்தியாவுடனான உறவு புதுப்பித்தல் என்பது நடைபெறுகின்ற பொழுது இருபக்க முதலீடுகளும் அதிகரிக்கும் என்பது நிச்சயமாக நிறைய அதாவது வலிமையை கொண்டு வரும். அதற்கான காரணம், சாஸ்கச்சுவான் மாகாணம் எல்லாம் யுரேனியம் அதிகமாக யுரேனியத்தை உற்பத்தி செய்கின்ற நாடு. இந்தியாவிற்கு தேவையான முக்கியமான கனிம பொருட்களில் முக்கியமானது யுரேனியம். எனவே யுரேனியத்தின் தேவைக்காக அது கனடாவுடன் நிச்சயமான உறவு ஒட்டாடலில் ஈடுபடுகின்ற தன்மை என்பது ஏற்படும். அதன் மூலம் யுரேனியத்தின் உற்பத்தி பெருக்கப்படுவதுடன் மற்ற பொருட்களின் கொள்வனவுகள், கொடுப்பனவுகள் போன்றவை எல்லாம் விஸ்தரிக்கப்படும் என்பதுதான் உண்மை. நிச்சயமாக அமெரிக்காவை விடவும் ஐரோப்பா மற்றும் ஆசிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வது என்பது லாபகரமானதாகவும் இருக்கும். பெருமளவிலே கனடாவை பொறுத்த வரைக்கும் விலைவாசி குறைப்புகளுக்குமே அது கூடுதல் துணையாக இருக்கும். ஒருவேளை நாங்கள் அதை அமெரிக்காவில் இருந்து செய்ய போனோமாக இருந்தால் அது இன்னுமே மக்களினுடைய சுமையை அதிகரிக்கக்கூடியதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இது போக இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தையும் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தேன். மாகாணி அவர்கள் தன்னுடைய பணியாளர்களின் பிரதானியாக ஒருவரை பணிக்கமர்த்தி இருக்கிறார், நியமித்திருக்கிறார். அவர் இந்த ஜூலை மாதத்தில் இருந்து தன்னுடைய பணிகளை தொடருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே முன்னே நாள் ஐநாவுக்கான தூதுவராக இருந்திருக்கக்கூடியவர். அவர் பற்றி மேலதிக விவரங்களை எங்களோடு சொல்ல முடியுமா?
நிச்சயமாக இந்த தெரிவு என்பது நிச்சயமாக விழிகளை உயர வைப்பதாக தெரிவாக இருக்கின்றது என்றால் அனுபவஸ்தர்களையும் ஆளுமை மிக்கவர்களையும் தன்னுடன் உள்வாங்குகின்ற தரப்பு. இப்பொழுது ஒரு கருத்து இருக்கின்றது, மாகாணி அவர்கள் பெரிய பணக்காரர், பெரும் செல்வந்தர், அவர் தன்னுடைய நிறுவனங்களைத்தான் முதன்மைப்படுத்துபவராக வருபவர் போன்ற கருத்தியல்கள் எல்லாம் இருந்தால் கூட இவ்வாறான செயற்பாடுகள் அவரை வேறு நிலைக்கு காட்டிச் செல்கின்றன. குறிப்பாக இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது அது ஜஸ்டின் ட்ரூடோவாக இருக்கட்டும் அல்லது அவருக்கு முதல் இருந்தவர்களாக இருக்கட்டும், தங்களுடைய பிரதம செயற்பாட்டு அதிகாரியாக சீஃப் ஆஃப் த ஸ்டாஃபாக நியமிப்பது தங்களுக்கு தேர்தலின் பொழுது முதன்மை தேர்தல் ஆர்கனைசராக இருந்தவரையோ அல்லது தேர்தலின் பொழுது தங்களுக்காக பணியாற்றியவர்கள் தான் அவ்வாறு தெரிவு செய்வார்கள். இவர் அவ்வாறு இல்லாமல் ஒரு அனுபவம் மிக்க ஒரு வழக்கறிஞர், அவர் சுமார் 94ஆம் ஆண்டிலிருந்து வழக்கறிஞராக இருந்து உயர் வழக்கறிஞருக்கான ஒரு விருதை அந்த கௌரவத்தை கூட பெற்றவர். அதன் பிறகு சுமார் 2014 2020 வரை என்று நினைக்கிறேன் ஐக்கிய நாடுகள் சபையின் கனடாவின் ஐக்கிய நாடுகள் சபைக்கான பிரதிநிதியாக, நிரந்தர பிரதிநிதியாக நியூயார்க்கில் இருந்தவர். அத்தோடு பல நினைக்கிறேன் வட அமெரிக்க பொருளாதார அபிவிருத்தி நிலையத்திற்கும் தலைவராக இருந்தவர். அதனை விடவும் அந்த 2020ஆம் ஆண்டிற்கு பிறகு கியூபெக் சார்ந்த ஒரு பெரிய தொழில் நிறுவனம் ஒன்று மற்றும் ஒரு பொருளாதார கட்டமைப்பின் இயக்குனர் சபை உறுப்பினராக மற்றும் ஒரு நிதி அமைப்பின் தலைவராக போன்ற பல இத்தியாதிகளையும் கையாண்டவர் என்கின்ற ரீதியில் அனுபவம் மிக்கவர்களாக வருகின்றார்கள். இங்கே ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். வயதும் தான் காரணம், வயதும் அனுபவமும். 60 வயதை அடைந்தவராக மார்கானி ஒத்த வயதுடையவராக இருக்கின்றார். மிகவும் ஒரு பிரபல்யமான நபராக கியூபெக்கில் இருந்தவர். மொன்றில் தான் சட்டவாளராக இருந்தவர். லிபரல் கட்சியின் தெரிவாக ஐக்கிய நாடுகள் சபையின் நிரந்தர பிரதிநிதியாக அங்கே நியூயார்க்கில் பணியாற்றியவர் போன்றவை இருந்தாலும், அதே நபர் வருகின்ற பிரதமருக்கு தலைமைச் செயல் அதிகாரியாக வருவதென்பது இந்த அரசியல் விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள் போன்றவற்றில் எல்லாம் இப்பொழுது இவ்வாறு கூறலாம். ஒரு பிரதமரை எவ்வாறு தவறான முறையில் பயன்படுத்த முயற்சிக்கின்ற தரப்புகளுக்கு சில வேளைகளில் தலையடியாக அமையக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் இந்த அரசியல் ரீதியில் தெரிவு செய்யப்பட்டு வருபவர்கள், கட்சி சார்ந்து தெரிவு செய்யப்பட்டு வருபவர்கள் ஒரு காத்திரமான பங்கை வகிக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு கனமான நடைமுறைகள் அதிகம் தெரிந்தவர்கள் வருகின்ற பொழுது ஆளுமை என்பது அங்கே இருக்கும். மற்றும் அவர்களிடம் சென்று கேட்கின்ற அலுவல்கள் கூட சாதாரணமாக மற்ற இடங்கள் கேட்பது போன்று கேட்க முடியாத அளவிற்கு ஒரு கனதியான பங்கை வகிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் கடந்த காலங்களில் சிக்கிக் கொண்டது போலவோ அல்லது ஸ்டீவன் ஹாவர் அவர்கள் சிக்கிக் கொண்டது போலவோ இவர் சில்லறை சிக்கல்களில் விடுமுறைக்கு செல்லும் பொழுது பணக்காரர்களுடன் செல்வது போன்ற சிக்கல்களில் இருந்து வேறுபடக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்று நம்புவோம். ஆனால் அனைத்துமே பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாகத்தான் இருக்கின்றது. நிச்சயமாக. ஆக மொத்தம் மாகாணி அவர்கள் பதவியேற்றதற்கு பிற்பாடு நடைபெறுகிற ஏற்படுத்தப்படுகிற திட்டங்கள், முன்மொழியப்படுகிற திட்டங்கள், இவைகள் எல்லாமுமே கனடாவை ஒரு ஆரோக்கியமான அபிவிருத்தி நிறைந்த பாதையில் நகர்த்துவதாக இருக்கிறது என்பது மகிழ்ச்சியான ஒரு விடயம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா, இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.